யோசுவாவின் புஸ்தகம், யோசுவாவிலிருந்து சரித்திர புத்தகம், அது ஹிஸ்டாரிக்கல் புக். யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் சத்தமாக நீங்கள் வாசிக்கலாம். யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. வால்யூம் கொஞ்சம் கூட்டுங்க ராஜா, வாசிங்கம்மா. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு, இன்று எகிப்தினுடைய நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதை புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம், அதனால் அந்த இடமானது இந்நாள் வரைக்கும், இந்த நாள் வரையிலும் கில்கால் எனப்படுகிறது. கில்கால் என்று அழைக்கப்படுகிறது. கில்கால் என்றால் நிந்தையை புரட்டி போடுகிறார் அப்படின்னு அர்த்தம். நிந்தையை புரட்டி போடுகிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம். கில்கால் இப்போ வந்திருக்கிறது, நம்ம எல்லாரும் எங்கே வந்திருக்கிறோன்னா கில்காலுக்கு வந்திருக்கிறோம். இந்த இடம் என்ன இடம்? கில்கால். நிந்தையை புரட்டி போடுகிற இடம், அவமானத்தை புரட்டி போடுகிற இடம், வேதனைகளை புரட்டி போடுகிற இடம், எதிர்ப்புகளை புரட்டி போடுகிற இடம், உன் கடன் பிரச்சனை புரட்டி போடுகிற இடம், உன் வியாதியை முற்றிலுமாய் புரட்டி போடுகிற இடம், உன் வறுமையை புரட்டி போடுகிற இடம், உன் எதிர்ப்புகளை சூழ்நிலைகளை புரட்டி போடுகிற இடம் கில்கால். கரங்களை உயர்த்தி, யாரெல்லாம் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கு எல்லாரும் உங்கள் நிந்தையை, அவமானத்தை, வேதனையை, துக்கத்தை புரட்டி போடுகிற ஒரு இடத்துல தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இது கில்காலுக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எகிப்திலிருந்து அடிமைப்பட்டு கடந்த ஜனங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் சொன்னவர், இந்த நாளில் அவர்கள் எகிப்தை விட்டு பிரயாணப்பட்டு கடந்து வரும் பொழுது அவர்கள் கில்கால், அதாவது எரிகோவுக்கு நியரில் இருக்கிற ஒரு பகுதி, எரிகோவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி, அங்கே தான் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அந்த இடத்துல எகிப்தில் இவர்கள் பெற்ற அந்த வேதனைகளையும் துக்கத்தையும் அவமானத்தையும் கண்ணீரையும் பாடுகளையும் உபத்திரவத்தையும் ஆண்டவர் புரட்டி போட்ட ஒரு இடமாக அந்த இடத்துக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது, கில்கால் என்ன அப்படின்னு. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, எதிர்ப்புகளை, போராட்டங்களை, நெருக்கங்களை, உன் வேதனைகளை புரட்டி போடுகிற ஒரு இடம். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் நிந்தையை, என் அவமானத்தை, என் வேதனையை, என் துக்கத்தை புரட்டி போடுவாராக, புரட்டி போடுவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன் நிந்தையை புரட்டி போடுகிறார், உன் வேதனையை புரட்டி போடுகிறார், உன் எதிர்ப்பை புரட்டி போடுகிறார். உன் சூழ்நிலை எல்லாம் எப்படி ஆகுமோன்னு நினைக்கிற இல்லை, சூழ்நிலையெல்லாம் புரட்டி போடுகிற இடம்தான் தேவ சமூகம். காலை நேரத்திலும் கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் பேச ஒரு விடுதலை உண்டாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். மீண்டுமாய் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் எகிப்தில் இஸ்ரவேலின் மக்கள் அடிமைகளாக 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். யோசேப்பு போனதிலிருந்து ஜனங்கள் அங்கே அவனுடைய சந்ததியார், அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் போய் சேர்ந்ததிலிருந்து எகிப்தினுடைய ராஜாவாய்
இருந்த அந்த நாட்களில் அந்த ராஜாவினுடைய நாட்களில் இவர்கள் எல்லாரும் அடிமைகளாக வைத்து வேலை வாங்கப்பட்டார்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், ரொம்ப கொடூரமாக நடத்தப்பட்டாங்க. ரெஸ்ட்டு கிடையாது, அடிமைக்கு ரெஸ்ட்டு கிடையாது. அவங்களுடைய வேலையை ஃப்ரீயாக செய்ய முடியாது, அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். மோசேயின் மூலமாய் விடுதலை கொடுத்து அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். இதை எங்கே சொல்கிறாருன்னா, எரிகோவுக்கு முன்னால் வரும் பொழுது மோசே வழி நடத்தி வந்தார். அதுக்கு முன்னாடி மோசே மரித்து போனார். மோசேக்கு அடுத்தது யோசுவா இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திட்டு வரார். கானானுக்குள்ளே கொண்டு போகணும், அவ்வளோதான், நியரில் வந்துட்டாங்க. வரும் பொழுது கர்த்தர் அங்கே இந்த வார்த்தையை சொல்கிறார், எகிப்தியர்கள் மூலமாய் வந்த அந்த நிந்தை, அவமானம், வேதனை, உபத்திரவம், பாடு, கண்ணீர், கவலை எல்லாத்தையும் என்ன செய்தேன்? புரட்டி போட்டுட்டேன். எப்போயோ போட்டார் தெரியுமா? செங்கடல்லையே அங்கே புரட்டி போட்டார். செங்கடல்லையே புரட்டி தள்ளிட்டார். பின்னாடியே அடிமைப்படுத்துறதுக்கு கர்த்தர் பார்த்தார். உன்னை போனால் போதுன்னு விட்ட நீயே வலையில் சிக்கிற அப்படின்ட்டு கர்த்தர் வெயிட் பண்ணார். செங்கடல்லையே பார்வோனுடைய ரதங்கள், எல்லா ரதமும், எல்லா இராணுவ வீரர்களும் செங்கடல் உள்ளே எல்லாரும் மரித்து போனார்கள். அந்த குதிரைகள், ரதங்கள் எல்லாம் உடைஞ்சி, உருளைகள் கலண்டு, எல்லாமே நேர்த்தியான அலங்காரமான ரதங்கள் எல்லாம் கலண்டு போச்சு. குதிரைகளும் அந்த யுத்த வீரர்களும் எல்லாருமே அந்த செங்கடலில், சமுத்திரத்தில் எல்லாமே முங்கி எல்லாமே இறந்து போனார்கள். வல்லரசாக இருந்த எகிப்து இப்போ ஒன்றுமே இல்லாதபடி கர்த்தர் அப்போவே அந்த நிந்தையை என்ன பண்ணிட்டார்? தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தர் அந்த எகிப்தினுடைய நிந்தையை அப்பொழுதே அடிச்சிட்டார், மாற்றி போட்டார், தலைகளை மாற்றி விட்டார். இப்போ இவர்களை அடிமைப்படுத்துவதற்கு யாருமே இல்லை. பார்வோன் பயமுறுத்துவதற்கு பார்வோன் கிடையாது, மறுபடியும் உபத்திரப்படுத்துவதற்கு பார்வோன் கிடையாது. ராஜ்யமே போயிட்டு, வல்லரசாக இருந்த எகிப்தினுடைய ராஜ்யமே ஒன்றும் இல்லாமல் போயிட்டு. ஏன்னா ராஜாவும் இல்லை, அதில் இருக்கிற அதிகாரிகளும் இல்லை, மந்திரிகளும் கிடையாது, இராணுவமும் கிடையாது. எல்லா இராணுவமும் மடிஞ்சு போச்சு. ஒரே செகண்டில், ஒரே நாளில் இராணுவத்தையே ஆண்டவர் புரட்டி தள்ளி எடுத்துட்டார். அதற்காகண்டா என்னுடைய ஜனங்களை நீ ரொம்ப கொடுமைப்படுத்திட்ட. அதான் சொல்கிறார், ஆலோட்டிகள் மூலமாய் என் ஜனங்களுக்கு நீ கொடுக்கிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவருடைய கண்ணீரை கண்டேன். அந்த உபத்திரவம் என்னாலே தாங்க முடியலப்பா, அவ்வளோ உபத்திரவம் கொடுக்குற என் மக்களுக்கு. ஆகவே அங்கேருந்து விடுதலை தந்து கொண்டு செங்கடலில் அந்த இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பார்வோனுடைய அந்த அடிமைத்தனத்தை ஆண்டவர் புரட்டி போட்டார், முடிச்சிட்டார். சாப்டர் ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ அதெல்லாம் கடந்து எத்தனையோ காரியங்களை கடந்து வந்த பிறகு, எரிகோ பட்டணத்துக்கு முன்னாடி வந்த பிறகு இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்தை என்ன செய்துட்டேன்? புரட்டி போட்டான். அவனுடைய நிந்தையை, உன்னை எப்படிலாம் கேவலமாக நடத்தினான் தெரியுமா? அந்த அவமானத்தை, நிந்தையெல்லாம் நான் புரட்டி போட்டுட்டேன். இனி உன்னை ஒன்றும் என்ன செய்யாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய நிந்தையை, நம்முடைய அவமானத்தை, நம்முடைய வேதனையை, நம்முடைய போராட்டங்களை, பாடுகளை, கண்ணீரை, அவமானத்தை கர்த்தர் என்றைக்கு நம்ம அவருக்குள்ளே வந்தோமோ அப்போவே புரட்டி போட்டுட்டார். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார். இந்த வசனத்தில் யோசுவாவுக்கு அந்த வசனத்தை சொல்கிறார், அந்த நிந்தையை நான் புரட்டி தள்ளிட்டேன். ஆகவே அந்த இடத்துக்கு பேர் கில்கால்னா நிந்தையை புரட்டி போடுகிற இடம், புரட்டி போடுகிறார். இந்த காலை நேரத்தில் எத்தனையோ மனிதருடைய வாழ்க்கையில் ஹிஸ்டாரிக்கலாகவே சரித்திரம் புரட்டப்பட்டிருக்கிறது.
அடிமையாக இருந்தவன் காலம் முழுவதும் அடிமை அல்ல. அதே போல் பாபிலோன் ராஜா அவன் தெற்கு ராஜ்யத்தின் மேலே யுத்தம் பண்ணி, தெற்கு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசி ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த ராஜாக்கள் மேல் அந்த தெற்கு ராஜ்யத்தில் வந்து யுத்தம் பண்ணி சில ராஜாக்களை முக்கியமானவர்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் தெளிவாக அதில் எப்படிப்பட்டவங்களெல்லாம் கொண்டு போயிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறீங்களா? தானியேல் 1 அதிகாரம் 3வது வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ராஜ வர்க்கத்தை, ராஜ குலத்தை சார்ந்தவர்கள், ராஜ வம்சத்தை சார்ந்தவர்களை, துறை மக்கள், எந்த ஒரு மாசும் கரை இல்லாதவர்களும், ரொம்ப அழகானவர்களும், எல்லா ஞானத்திலும் தேறினவர்களும், அறிவிலே ரொம்ப சிறப்பானவர்களும், கல்வியில் நிபுணர்களும், ராஜாவின் அரண்மனையிலே வேலை செய்வதற்கு திறமையுள்ளவர்களும், இப்படிப்பட்டவர்களை எல்லாரையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறையாக கொண்டு போயிட்டான். சிறையாக கொண்டு போயிட்டு 70 ஆண்டுகள் அங்கே சிறை இருப்பில் இருந்து அடிமைப்படுத்தியிருந்தாங்க. பாருங்கள், நம்ம ஆட்களுக்கு சிறை இருப்புன்றது ஒரு மாமியார் வீடு மாதிரி இருக்குது. ஆண்டவர் அப்பப்போ என்ன செய்கிறார், சிறை இருப்பில் அனுப்பி கொடுக்குறார். சிலருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வரணுன்னா ரொம்ப ஜாலி, அடிக்கடி போயிட்டு வர்றது. அந்த ஓட்டேரி பகுதியில், புளியந்தோப்பு அந்த பகுதியில் ஒரு பயங்கரமான ரவுடியாக இருந்த ஒரு மனுஷன், ஏறக்குறைய 25 முறை அதுக்கு மேலே ஒரு சென்ட்ரல் ஜெயில் இருந்தப்போ அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கார். அடிக்கடி வெட்டு குத்து அந்த மாதிரி நிறைய காரியங்கள் அடிக்கடி உள்ளே போயிட்டு வர்றார். ஒரு ரவுடியாக இருந்த ஒரு மனுஷன். அப்போது அவருக்கு திருமணம் முடிஞ்சது. திருமணம் முடித்த உடனே அவங்களும் ரொம்ப வறுமையில் உள்ளவங்க தான், கஷ்டப்படுறவங்க. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணாராம், ரொம்ப பசி, சாப்பாடு இல்லை, என்ன பண்ணுறது, நேராக என்ன செய்தாராம், போயிட்டே இருந்தாராம். போகும்போது ஒரு ஐயர் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாராம்மா, அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சாதகம் அதெல்லாம் வச்சு பூஜை இதெல்லாம் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தார். படையெல்லாம் போட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் போய் நின்று ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்திருக்கார். ஐயர்கிட்ட கேட்டார், ஐயரே பசிக்குது, கொஞ்சம் சாதம் கொடு, ஏதாவது கொடு, சாப்பிட்றதுக்கு பசிக்குது. அவர் கொடுக்கவே இல்லை. ஏன்னா சாமிக்கு படைச்சிட்ட பிறகு தான் கொடுக்கணும். அவர் கொடுக்கல, கொடுக்க முடியாதுடான்னு சொல்லிட்டார். இவர் கேட்டு கேட்டு பார்த்துருக்கிறாரு, ஒன்றும் நடக்கலை. பக்கத்தில் ஏதோ ஒரு கம்பு கிடஞ்சான், அந்த கம்பை தூக்கிட்டு வந்து அடிக்கலை. ஏன்னா இவர் ரவுடி இல்லை. அந்த கம்பை தூக்கிட்டு வந்து கொடுக்குறியா இல்லை உன்னை பொழந்துருவா அப்படின்னா. அவருக்கு உயிர் முக்கியமா சாதம் முக்கியமா? அவர் பார்த்தாரு, சரின்னு அவருக்கு சாதத்தை கொடுத்துட்டார். அங்கே என்ன இருந்தது சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டார், சாப்பிட்டு போயிட்டார். ஒரு நாள் ரொம்ப வறுமை. ஒரு குட்டி பையன், நான் பார்க்கும்போது ஏறக்குறைய இவ்வளோ ஹைட் இருந்தான் அந்த பையன். இப்போ நல்ல பெரிய மேரேஜெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தது அவருக்கு. அந்த ஒரு நாள் ரொம்ப உடம்புக்கு முடியல அவருக்கு. உடம்பு முடியாததுனால காசு இல்லை, ஒன்றும் இல்லை. கொண்டு போய் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணாலும் இந்த மனுஷனுக்கு காலையில் அந்த அம்மா டிஃபன் வாங்கிட்டு போகும், இல்லைன்னா அடி யார் வாங்கிறது. ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அந்த வீரம் குறையுது. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாதாம்மா. அதுபோல் காலையில் டிஃபன் வாங்கி கொடுக்கணும், மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும், அந்த டைம் கொண்டு போய் கொடுத்துடணும். ஹாஸ்பிட்டலில் இந்த அம்மாவை தவிர வேறு யாரும் இல்லை. ராயப்பேட்டையில் இருந்து அவங்க இங்கே ஓட்டேரிக்கு வரணும், புளியந்தோப்புக்கிட்ட அவங்க வரணும் வீட்டுக்கு. ஒரு நாள்
அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு, சின்ன குட்டி பிள்ளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கையில் காசு இல்லை. போனால் இந்த மனுஷன் கோவப்படுவார், அடிப்பார், திட்டுவார். அடி வாங்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காசு இல்லை, இவங்களுக்கிட்டையும் காசு இல்லை. ஆனால் எப்படியாவது நீ வாங்கிட்டு வரணும்னு சொல்லி சத்தம் போடுவாராம். இந்த அம்மா ராயப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் வந்து அங்கே நின்றுட்டு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இந்த அம்மா ஒரு பாட்டு பாடிச்சான். சினிமா பாட்டு தான் பாடியிருக்கோம். ஒரு பாட்டு பாடின உடனே அந்த பையனை டான்ஸ் ஆட சொல்லித்தான். வறுமையின் கொடூரம் பாருங்கள். அந்த குட்டி பிள்ளை டான்ஸ் ஆடுது பஸ் ஸ்டாண்டில். டான்ஸ் ஆடின உடனே அந்த பாட்டு முடித்த உடனே எல்லாருக்கிட்டையும் போய் அந்த பையன் கலெக்ட் பண்ணிட்டு வருது அந்த காசை. இந்த அம்மாவும் சேர்ந்து எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறவங்கிட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உடனே வாங்கிட்டு போய் அது ஹோட்டலில் போய் என்னமோ வாங்கிட்டு அந்த மனுஷனுக்கு கொண்டு போன உடனே லேட் ஆகிப்போச்சு. அப்போ பயங்கரமாக திட்டுறாராம், பயங்கரமான சத்தம். எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன பண்ணிகிட்டு இருந்த? காசே இல்லை. அவருக்கு தெரியாது இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. பிறகு சொன்னாங்களா, நீ இவ்வளோ பண்ணுறிய, கையில் காசு இல்லை, எப்படி நான் உனக்கு வாங்கிட்டு வந்து தர முடியும்? நான் பஸ் ஸ்டாண்டில் பிச்சு எடுத்துகிட்டு வந்து உனக்கு வாங்கி தரேன். என் பிள்ளைய நான் டான்ஸ் ஆட சொல்லி நான் பாட்டு பாடி பிச்சு எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அவர் ஒன்றும் கண்டுக்கல, சாப்பிட்டார். ஹாஸ்பிட்டல்லேருந்து வரப்போகிறாங்க, டிஸ்சார்ஜ் ஆகிட்டு. வரும்பொழுது நம்ம சபை, சின்னமலை சபை இருக்கு இல்லையா, அந்த வழியாக வரும்போது பாட்டு சத்தம்லாம் கேட்டுச்சான். அப்போது உடனே அந்த அம்மா சொல்லித்தான், ஏங்க போகிறே இந்த வழி தான் போகிறோம், உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல். இவருக்கு அதெல்லாம் பிடிக்கல, வேண்டாம் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு பயங்கர சத்தம் போட்டிருக்கார். கொஞ்ச நேரம் போயிட்டு போகலான்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. போனால் உள்ளே நல்ல கூட்டமாக இருக்குது. உள்ளே போய் உட்காந்தாராம். போன உடனே காணிக்கை பெட்டி எங்கே இருக்குதுன்னு தான் கண்ணு போச்சான் அவருக்கு. காணிக்கை பெட்டி எங்கே இருக்குது, கையை விட்டுறலாம் அப்படின்ட்டு எடுத்துடணும். பக்கத்தில் பேக்கெல்லாம் பார்ப்பாராம். உட்காந்துருக்கிறவங்க யாராவது கண்ணு முடிச்சவங்க மன தூக்கிட்டு போயிடலான்ட்டு. என்ன அப்படி ஒரு கேரக்டர் அந்த மனுஷன். உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாம் ப்ரேயர்லாம் முடிஞ்சுதான் ஒருத்தர் கூப்பிட்டாராம், பிரதர் அப்படின்னு கூப்பிட்டாராம். திரும்பி பார்த்தாராம், உங்களை தான் கூப்பிட்றேன். அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையிலே முதல்ல பிரதர்னு கூப்பிட்டது இந்த இடத்துல தான். இந்த ஒரு நபர் தான் முதல்ல என்ன பிரதர்னு கூப்பிட்டுருக்கார். அன்னைக்கு இயேசுனுடைய வார்த்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கிடைச்சது. ஒரு பெரிய அதிலேருந்து ஒரு விடுதலை அவருடைய வாழ்க்கையில். அந்த வறுமை இல்லை, அந்த கஷ்டம் இல்லை, அவர் உணர ஆரம்பிச்சிட்டார். உணர ஆரம்பிச்சுட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதுக்கு பிறகு சபைக்கு போக ஆரம்பித்தார். சத்தியத்தை கேட்க ஆரம்பித்தார். ஞானஸ்நானம் எடுத்தார், அபிஷேகம் பெற்றார். கர்த்தருக்காக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் பேர் ஆக்கிலா. அந்த அவருடைய மனைவிக்கு இங்கே பயங்கர ஒரு அறுத்து இருக்கும், தழும்பு இருக்கும், இங்கே பெரிய தழும்பு. என்னன்னா, அவ்வளோ மோசமாக இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அவமானத்தை, நிந்தையை ஒரே நாளில் புரட்டி போட்டார். இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க, ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன், இதை போல் எத்தனையோ பேர், எத்தனையோ நபர்கள். ஏன் அவர்கள் ஊழியம் செய்யணும், இயேசுக்காக ஏன் வரணும்டா, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் இருந்த நிந்தையை, அவமானத்தை புரட்டி போட்டார். ஒரு விடுதலை கொடுத்தாராம். இப்போ சென்ட்ரல் ஜெயிலில் ஏற்கனவே பல முறை போய் பழகினதுனால அதிகாரிகள்லாம் பழக்கமா. இவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை போய் அதிகாரிகள்கிட்ட சொல்லணும், இயேசுவை பற்றி சொல்லணும்னு போனாராம். போன உடனே கூப்பிட்டாங்களா, வாடா இன்றைக்கி என்னடா பண்ணிட்டு வந்திருக்கான்னு. இன்றைக்கி என்ன பண்ணிட்டு வந்திருக்க, ரொம்ப நாள் ஆளை காணுமே. சொன்னாரா, இனிமேல் நான் வரமாட்டேன். ஏன், கர்த்தர் என் நிந்தையை மாற்றிட்டார், என் சூழ்நிலைகளை மாற்றி விட்டார், என்னை ஒரு மனிதனாய் வாழ வைத்திருக்கிறார்.
அது காரணமே இயேசு தான். அவர் மட்டும் என் வாழ்க்கையில் நான் சந்திக்கலைன்னா இன்றைக்கி என் வாழ்க்கை ரவுடியாகவே இருந்து என்ன பண்ணியிருப்பேன், மறிச்சிருப்பேன். இயேசு என் வாழ்க்கையை மாற்றிட்டாரியா அப்படின்னு சொன்னார். அந்த அதிகாரிகளுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு ரொம்ப ஆச்சரியமா, பரவாயில்லையே இப்படி ஒரு மனுஷன் மாறி இருக்கிறானே. பாருங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அவனுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றும்பொழுது அநேகர் ஆறுதல் அடைகிறாங்க, அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி போட்டிருந்தா உங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆகவே இந்த காலை நேரத்தில் வேதத்தின் அடிப்படையில், வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானித்து ஜெபம் பண்ண போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6ஆம் 7வது வசனத்தை. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால், அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருக்கிறபடியினால், அவளுடைய சக்கலத்தை, அவளுடைய என்ன சொல்கிறது, இன்னொரு பேர் என்னங்க நாச்சியார், கௌரவமாக சொல்லுமே, இது ஒரு மாதிரி இருக்குல்ல, நாச்சியார், அவளுடைய சக்கலத்தை அவள் துன்பப்படும்படியாக, அவளை மிகவும் அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷம்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். சரி, எல்கானா அப்படின்னு ஒரு மனுஷன், அவனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி பேர் அன்னாள், 2வது மனைவி பேர் பெனினாள். 2 மனைவிகள் இருந்தாங்க. 2 பேரில் அன்னாளுக்கு பிள்ளையே இல்லை. 2வது கட்டின மறுமனையாட்டிக்கு பிள்ளைகள் இருந்தது. ஆகவே இவளை மலடி என்ற ஸ்தானத்துக்குள்ளே வச்சுட்டாங்க. அற்பமா என்றது, மன வேதனைப்படும்படி பேசுறது, அவங்க ரொம்ப துக்கப்படுற மாதிரி செய்கிறது சில காரியங்கள். இதெல்லாம் இப்பவும் நடக்குது. திருமணம் முடித்து குழந்தை பிறக்கலண்டா உடனே ஏதோ சம்திங் என்ன ஏது அப்படி கேட்பாங்க. வாய்ப்பே இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, செகண்டு வேறு மேரேஜுக்கு ஒழுங்கு பண்ணிடுவாங்க. முதல்ல கட்டின மனைவி அவ்வளோதான், என்ன குழந்தை இல்லை. எந்த நல்ல சுப காரியங்களில் அப்படிப்பட்டவங்கள முன்னால் நிறுத்த மாட்டாங்க. இந்துக்களில் அவங்களெல்லாம் முன்னால் நிற்க வைக்க மாட்டாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கூட்டிகிட்டும் போக மாட்டாங்க. அவங்க முகத்தில் முழிக்கக்கூடாது, அதுதான் அதனுடைய நோக்கம். அவங்க முகத்திலெல்லாம் விழிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவங்கள முன்னால் எதுக்கும் வைக்க மாட்டாங்க. என்ன இவ ஒரு சாபக்கேடு மாதிரி. உள்ளம் எப்படி இருக்கும் பாருங்கள். புருஷனும் விட்டு போகிறார், குடும்பத்தாரும் எல்லாரும் விட்டுட்டு போகிறாங்க, எங்கேயுமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அந்த பெண்ணுடைய உள்ளம் எப்படி இருக்கும், நொந்து போயிருக்கும், ரொம்ப வேதனையில் இருக்கும். அன்னாளுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடந்தது. ஆனால் புருஷனுடைய அன்பு இருக்குது. ஆனால் அவளுக்கு பிள்ளை இல்லாத ஒரே காரணத்தினால் அவளுடைய நாச்சியார் ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரி அற்பமாக நினைக்கிறது, பேசுறது, குத்தி பேசுவாங்கள்ல அந்த மாதிரி பேசுறது, ரொம்ப அவள் நொந்து போய் அன்னாள் சாப்பிடாம எப்போதெல்லாம் இப்படி நடக்குதோ அடிக்கடி தூக்கமாக இருப்பா, அழுதுகிட்டு இருப்பா, சாப்பிடாமல் இருப்பா. இதுதான் அவருடைய ருட்டீனான லைஃப். அதான் ரொட்டீனாக போயிட்டு இருக்கிறது. அதான் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் கடந்து போயிட்டே இருக்கிறா. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, யாருடைய அன்பும் கிடைக்காத ஒரு வாழ்க்கை, ஆறுதலான வார்த்தை கிடைக்கல, அது ஒரு வாழ்க்கையா? வாழ்ந்தால் ஹாப்பியாக வாழணும், இல்லாட்டி வாழவும் போயிடணும். நிறைய பேர் தவறான முடிவு அதுக்கு தான் எடுத்துடுறாங்க. தவறான முடிவு நம்ம எடுக்கக்கூடாது. மரணம் எப்போ உங்களையும் என்னையும் சந்திக்குதோ அது மரணமாக வரும் பொழுது வந்துட்டு போட்டோம். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டாம், எந்த சூழ்நிலையிலையும் மரணத்தை விரும்ப வேண்டாம், மரணத்தை தேட வேண்டாம். அன்னால் இப்படி ஒவ்வொரு நாளும் நெருக்கப்படும் போது, உபத்திரவப்படுத்தப்படும் போது, அவமானப்படுத்தும் போது
நிந்திக்கப்படும் போதெல்லாம் அவள் ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாளாம். சாப்பிட பிடிக்காது, சாப்பிடாம அழுதுகிட்டு இருப்பாளாம். ஒரு நாள் ஆலயத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, திருவிழாவுக்கு போகிறாங்க. திருவிழாவுக்கு போகும்போது எல்லோரும் திருவிழாவில் இருக்கிறாங்க. அவன் ஃபேமிலி, எல்கானா ஃபேமிலி எல்லாருமே, பெண்ணினால் பிள்ளைகள் எல்லோரும் அங்கே இருக்காங்க. அண்ணாள் மட்டும் எங்கே வந்துட்டான்னா தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டாளாம். ஆலயத்தில் வந்து எவ்வளவு உள்ளத்தில் அவள் அழுத்தப்பட்டிருந்தாலோ, பாரப்படுத்திருந்தாலோ, நெருக்கப்பட்டிருந்தாலோ, எதை குறித்து அவர் ரொம்ப நிந்திக்கப்பட்டிருந்தாலோ, அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலோ, எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்கிறா. சொன்ன பிறகு ஏலி, அங்கே இருக்கிற ஆசாரியர் பாஸ்டர், அண்ணால பார்த்துட்டு இவ குடிச்சிட்டு வந்திருக்கான்னு நினச்சிட்டாரு. அப்போ கேட்குறான், இதுனா குடிச்சிட்டு வந்து இருக்கிற இடமாம்மா இது, நீ இப்படிலாம் வந்திருக்கிற ஆலயத்துக்குள்ளே தைரியமா அப்படின்னு. அது சொல்கிறா, நான் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு கிடையாது, குடிக்கலை. என் மன கிளேசம், மனபாரம், என் மனவேதனை, மன உளைச்சல், அதெல்லாம் நான் என்ன செய்திருக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் என் மன பாரத்தை, வேதனையை, உளைச்சலை, என் துக்கத்தை நான் அவர்கிட்ட இறக்கி வச்சிருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், 10வது வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 20வது வசனத்தை வாசிக்கலாம். எல்கானா சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியானால் ஒரு குமாரனை பெற்று, ஒரு மகனை பெற்று, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி, கர்த்தரிடத்தில் அழுது என் பாரத்தை இறக்கி வைக்கும் பொழுது நான் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். சில நாள் கடந்த பிறகு இவள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்து அப்படியே பாரத்தை எல்லாம் வச்சா. பார்த்தீங்களா, அவன் சூழ்நிலையெல்லாம் அந்த ஏலிக்கிட்ட சொன்ன பிறகு அவன் சொன்னான், நீ தேவன்கிட்ட வந்திருக்கிறம்மா, உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார், நீ போய் நல்ல சந்தோஷமாக இரு, சமாதானமாக போமா அப்படின்னு சொன்னார். அதோடு அவள் துக்கமாக இல்லையா, புறப்பட்டு வந்துட்டா. கொஞ்சம் காலம் கழித்து, கொஞ்சம் மாதங்கள் கழித்த பிறகு அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். பாருங்க, இத்தனை காலங்கள் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டம், நிந்தனை, அவமானம், துக்கம், வேதனை, கண்ணீர், பட்டினி, பசியில் கடந்து சரீரத்தை ஒடுக்கி வாழ்ந்துட்டு கடந்த அவளுக்கு ஒரே நாள் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தந்தார். அவருடைய நிந்தைய, அவமானத்தை, துக்கத்தை, கண்ணீரை கர்த்தர் புரட்டி போட்டார். அதான் அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் அந்த இடம்தான் கில்காலா அமைஞ்சது. கர்த்தர் அவருடைய கண்ணீரை பார்த்தார், அவருடைய ஜெபத்தை கேட்டார், ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். உன்னுடைய நிந்தை மாற்றக்கூடிய இடம் எதுதான் சொல்கிறேன், தேவனுடைய சமூகம் தான், தேவனுடைய பாதப்படி தான். வேறு யாருக்கிட்ட போனாலும் நம்முடைய பிரச்சனை மாறாது. எவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகள் மாறாது. எல்லாருக்குமே ஒரு நெருக்கம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு பாரம் இருக்கும். ஆனால் உங்களுடைய என்னுடைய வேதனையும் பாரமும் நிந்தையும் அவமானமும் மாறணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் அண்ணால போல தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாமல் நம்முடைய சூழ்நிலைகள் மாறாது. நீ வந்துட்டாலுமே போதும், உன் சூழ்நிலைகளை எல்லாம் புரட்டி போட்டுருவார், புரட்டி போடுவார். எத்தனை பேருக்கு அப்படி போட்டிருக்காருங்க? போட்டிருக்காரா? சத்தமாக சொல்லுவோமே, அல்லேலூயா. புரட்டி போடுவார். சகோதரிமார்களுக்கும் ஏற்கனவே உள்ள சகோதரமார்களுக்கு இருக்கிற அந்த ஜெபமும் அந்த அந்த தேவன் மேலே இருக்கிற அந்த விசுவாசமும் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடையாது. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடையாது. உங்களுடைய எதிர்காலமெல்லாம், வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலமெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணாமல், கர்த்தருக்கு பிரியமானது செய்யாமல் உங்கள் சூழ்நிலையை புரட்டி போடுவார்னு எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்கலாம், பட்
நீ கர்த்தரை தேடுவாயானால், உன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தருடைய பாதத்தில் நீ சொன்னால் உனக்கு விடுதலை தருவார். உன் சூழ்நிலைகளை என்ன செய்வார்? மாற்றி போடுவார். இப்போ இருக்கிற காலங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப கடுமையாக இருக்குது, கொடூரமாக இருக்குது. எங்கு பார்த்தாலும் சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது, ஆறுதல் கிடையாது, ஒரு பாதுகாப்பு கிடையாது, எதுக்குமே யாருக்குமே. அப்படிப்பட்ட ஒரு பாதையில் தான் இந்த சமூகம் போயிட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஆறுதலும் சமாதானத்தையும் தரக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுனா கர்த்தருடைய பாதம் மட்டும்தான். அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டானா, ரொம்ப நெருக்கம், சவுலால் நெருக்கம், அவனுடைய கூட இருக்கிற நபர்களாலே நெருக்கம். தாவீது ரொம்ப நெருக்கப்பட்ட, ஏன்னா மனைவி பிள்ளைகளை எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனும் இப்படிப்பட்ட நிந்திக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே போனான். ஏன்னா பெலிஸ்தனுடைய ராஜாவுடைய பேச்சு கேட்டு தன்னுடைய கூட இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் யுத்தத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணுறதுக்கு பெலிஸ்தனுடைய ராஜாவோட கூட சேர்ந்துக்கிட்டு போனான். அங்கே போன உடனே நல்ல திறமையானவன் தாவீது, நல்ல யுத்தம் பண்ணக்கூடியவன். அவன் கூட இருக்கிற ஆள்லாம் ரொம்ப டேலண்டான ஆட்கள், திறமையான ஆட்கள்லாம் கூட்டு போயிருக்கான். இந்த ஒரு தாவீதே கோலியத்தை காலி பண்ண பார்த்தீங்களா, அப்போவே பெலிஸ்தர்களுக்கு நடுக்கம், திகில் வந்துட்டு. அப்படிப்பட்ட தாவீது இப்போ சவுலுக்கு பயந்து போய் இங்கே பெலிஸ்தர் தேசத்தில் வந்து இவன் இங்கே வந்து தங்கியிருக்கிறான். இப்போ பெலிஸ்தனுடைய ராஜாவுக்கு இவன் மேலே ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, யுத்தத்துக்கு வாப்பான்னு சொல்லிட்டார். யாருக்கிட்ட யுத்தத்துக்கு போகிறாங்கன்னா, தாவீதினுடைய ஜனத்துக்கு, அந்த இஸ்ரவேல் மக்கள்கிட்டயே தாவீதும் பெலிஸ்தர்களும் சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்போ தாவீது தன்னுடைய ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டான். போன உடனே பெலிஸ்தனுடைய ராஜாவுடைய இராணுவ அதிகாரிகள்னு சொல்லிட்டாங்கன்னா, யுத்தம் பண்ண போகிறவங்க, தாவீது ஏன் நம்ம கூட வரணும்? தாவீது வரக்கூடாது. தாவீது வந்தால் நாங்கள் வரமாட்டோம். நாங்கள் வரணுன்னா தாவீது வரக்கூடாது, தாவீதை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடனே பெலிஸ்தனுடைய ராஜா பார்த்தா, சரி தாவீதை அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு தாவீதை கூப்பிட்டு, தாவீதே உன்னை குறித்து எனக்கு நல்லா தெரியும், ஆனால் ஒன்று பண்ணு, இப்படி இருக்க சூழ்நிலை, நீ திரும்ப போ அப்படின்னு சொல்லிட்டா. திரும்ப வர்றதுக்குள்ளே போன ஆட்களுடைய இருந்த இடங்கள் எல்லாம், மனைவி பிள்ளைகள் மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் ஓடிட்டு போயிட்டானுங்க வேறு ஆட்கள். பட்டணமும் எரிஞ்சு கிடக்குது. திரும்ப வர்றாங்க தாவீதும் தன்னுடைய ஆட்களும். ஏன்னா ஏற்கனவே அவன் அவமானப்படுத்தி அனுப்பிட்டு இருக்கிறான். அந்த இராணுவம் அவமானப்படுத்தி இருக்குது தாவீதை, ஒரு யுத்த வீரனை. இப்போ வரும்பொழுது கூட இந்த இந்த எரிஞ்ச சங்கதியெல்லாம் பார்த்த உடனே மனைவி பிள்ளைகள் யாருமே இல்லை. அந்த பட்டணமே, இவங்க இருந்த பட்டணமே எரிஞ்சு போய் கிடக்குது. கூட வந்த ஆட்களே இப்போ இவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க கல்லால் அடிக்கிற அளவுக்கு எல்லாம் எழும்பிட்டானுங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரு மனுஷன் தனியாக என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல. அவ்வளோ வேதனை, அவ்வளோ மனபாரம், துக்கம். உடனே போனான், என் துக்கத்துக்கு, என் வேதனைக்கு, என் நிந்தனைக்கு, என் அவமானத்துக்கு ஒரே ஒரு இடம் எங்கன்னா கர்த்தருடைய சமூகம்தான். தாவீது உடனே எங்கே போயிட்டான்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டானா. அங்கே போய் தாவீது ஜெபம் பண்ணுற ஆண்டவர்கிட்ட, அதாவது அந்த வசனத்தில் இருக்குது சாமுவேல் புஸ்தகத்தில், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்போ தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது அந்த திடப்படுத்தி கொண்டது தாங்க அவன் நிந்தைய, அவமானத்தை, பிரச்சனையை, சூழ்நிலைகளை, எதிர்ப்பை புரட்டி போடுகிற ஒரு இடம் எதுன்னா கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. ஆமாம், அவனுடைய நிந்தையை புரட்டி போட்டார். இப்போ தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்போ தாவீது கர்த்தர்கிட்ட ஒன்று கேட்டு, திரும்ப அந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போகலாமா? எனக்குள்ளது சொத்து, ஆஸ்தி, பிள்ளைகள், மனைவி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டானுங்க, நான் போனால் பிடிக்க முடியுமா, திருப்பிக்கிற முடியுமான்னு கேட்குற ஆண்டவர்கிட்ட கர்த்தர் சொல்கிறார், போ, எல்லாவற்றையும் என்ன செய்வ?
திருப்பிக் கொள்ளுவாய், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். போ, அந்த சேனையை பின்தொடர்ந்து போ. தாவீது தன்னுடைய ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறான். போகும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிச்சிட்டு கொள்ளை அடிச்சுட்டு போனதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜாலியாக அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறாங்க சந்தோஷமாக. தாவீதும் தன்னுடைய ஆட்களும் சேர்ந்து அவங்கள எல்லாரையும் முறியடித்து, தாவீதும் அவனுடைய ஆட்களும் எதையெல்லாம் இழந்து போனார்களோ எல்லாவற்றையும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்றும் குறையாமல் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். கர்த்தருக்குள்ளே போனால் திடப்படுத்தி கொள்ள முடியும். கர்த்தருக்குள்ளே போனால் நீ இழந்து போனதெல்லாம் திருப்பி கொள்ள முடியும். கர்த்தர் சூழ்நிலைகளை புரட்டி போட்டால் நம்ம இழந்து போனதெல்லாம் திருப்பிக்கிற முடியுங்க. அதுதான் உண்மை. கர்த்தர் பாதத்துக்கு போயிடணும், அவ்வளோதான். தாவீது இப்போ ஹாப்பியாக வரா. கூட இருக்கிற ஆட்களும் இப்போ எல்லா அவனுடைய ஒவ்வொருத்தனுடைய மனைவி, பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் எதெல்லாம் இழந்தானோ எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டான். இப்போ எல்லாரும் சந்தோஷமாக வரான். இதுக்கு காரணம் கர்த்தர் அவனுடைய நிந்தையை, அவனுடைய எதிர்ப்பை, அவனுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் புரட்டி போட்டார். அல்லேலூயா, புரட்டி போட்டார். அந்த ஆண்டவர் உன்னைக்கு செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இவ்வளோ பேர் நிந்தனையில், அவமானத்தில், போராட்டத்தில் தான் உட்காண்டிருக்கீங்க இல்லை? உட்கார்ந்துருக்கிறீங்க. அதாவது புரட்டி போடுவார்னு ஒரு நம்பிக்கையாக சொல்லியிருக்கிறோம்ல. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட இப்போ அப்படின்னு. இப்போ தாவீதினுடைய லைஃப்பில் இப்படி நடந்தது. இந்த அன்னாள், அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்து சாமுவேல்னு பேர் வச்சான் இல்லையா? அந்த சாமுவேல் வளர்ந்து வரும் பொழுது எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் வைச்சார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முழுவதுக்கும் ஒரு பெரிய மகத்தான உண்மையான ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக கர்த்தர் வைத்தார். அப்படியே சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றி போட்டார். சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போட்டார். சூழ்நிலையை மாற்றி போட்டதினால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை எங்கே அங்கே தலைகுனிவு இருந்ததோ, எங்கே அவமானம் இருந்ததோ, அதே பிளேஸில் கர்த்தர் அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையை நிமிர்ந்து பார்க்க வச்சார். நிமிரச் செய்தார். ஆண்டவர் நிமிரச் செய்திருக்கிறார். ஏன்னா கர்த்தர் கர்த்தருடைய பாதத்தில் போய் அவள் விண்ணப்பம் பண்ண, அவளுடைய இருதயத்தின் பாரத்தை சொன்னதினால் கர்த்தர் ஒரு பதிலை கொடுத்தார். புரட்டி போட்டார். சூழ்நிலையை மாற்றிட்டார். இனி நீ அழ வேண்டாம், இனி துக்கமாக இருக்க வேண்டாம், இனி கவலைப்பட வேண்டாம், இனி அழுதுகிட்டு இருக்க வேண்டாம், ஒரு சூழ்நிலைகளை மாற்றுறேன்னு சொல்லி அன்னாளுக்கு ஆண்டவர் அப்படியே மாற்றி விட்டார். பார்த்தீங்களா? அவனுக்கு பிறந்த பிள்ளை ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஸ்தானத்தையும் கர்த்தர் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய நியாயாதிபதியாயும் கர்த்தர் வைத்தார். அப்போ பாருங்க, அப்போ அன்னாளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் பாருங்க. ஒரு பிள்ளையை தான் கேட்டால், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அவனுக்கு உமக்கே நான் கொடுத்துருவேன் ஆண்டவன் பொருத்தனையோடு பண்ணிட்டா. அந்த பிள்ளையை கொண்டு வந்து அதே போல் ஆலயத்தில் கொடுத்துட்டு போயிட்டா. அந்த ஆலயத்திலே வளர்ந்த பிள்ளை தான் இன்னைக்கு பெரிய தீர்க்கதரிசியாய், நியாயாதிபதியாய், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் வைத்திருந்தார். அப்போ அண்ணாளுக்கு ஒரு தான் பிள்ளையை நினச்சி எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா. இதை போல் பெண்ணினாளுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு சரித்திரமும் கிடையாது, ஒரு மேன்மையும் கிடையாது, ஒரு புகழும் கிடையாது. ஏன்னா அடுத்தவங்களை வேதனைப்படுத்தின ஆட்கள், அடுத்தவர்களை துக்கப்படுத்தின ஆட்கள் அதை உணரல. அதனால தான் அங்கே மேன்மை கிடைக்கல. கர்த்தருடைய சமூகத்தை தேடணும்னு இல்லை, திருவிழாவுக்கு போனார், ரைட், திருவிழாவோட முடிச்சுட்டு கொண்டாடிட்டு வந்தாச்சு. ஆனால் உண்மையிலேயே யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம தேடி வர்றோமோ, நம்முடைய நிந்தையை புரட்டி போடுகிற இடமே தேவனுடைய ஆலயம்தான். வேற எங்கே இல்லை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன். கரங்களை தட்டி பாடுவோமா?
போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன். நல்ல கைகளை தட்டி உணர்ந்து பாடுவோமா? நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் மாற்றி போடுகிறவர் யார் தாங்க? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர்தான் மாற்றக்கூடியவர், அவர்தான் மாற்றக்கூடியவர். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அன்னாளுடைய சூழ்நிலையை மாற்றிட்டாரா? அதுக்கப்புறம் அவள் அழுததாவே சரித்திரமே இல்லை. துக்கம் அடைஞ்சதாவே சரித்திரம் கிடையாது. அவர் வேதனைப்பட்டதாவே அவமானப்பட்டதாவே சரித்திரமே இல்லை. கர்த்தர்கிட்ட வந்து உன் பாரத்தை வச்சுட்டா, அதுக்கு பிறகு நீ துக்கப்படணும், அவமானப்படணும், வேதனைப்படணும், கண்ணீர் விடணும், நிந்தையை சுமக்கணும், வேதனையை சுமக்கணும் அவசியம் இல்லை. அதான் சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை, உங்கள் பாரங்களை, உங்கள் வேதனைகளை, துக்கத்தை, நிந்தையை, அவமானத்தை, வியாதியை எல்லாத்தையும் யார் மேலே வச்சிடணுமா? விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், உங்களை என்னை விசாரிக்கிறவர். நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மேலே வைத்திடுங்கன்னு சொல்லியிருக்கு 1 பேதுரு 5:7. ஆகவே இன்றைக்கு அவர் பாதத்தில் இறக்கி வைக்க எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்களோ, இன்றைக்கி இறக்கி வச்சிட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் கீழ்காலுக்கு வந்து நீங்கள் உங்கள் நிந்தை, போராட்டம், உபத்திரம், வேதனை, வியாதி, பிரச்சனைகளை புரட்டி போடக்கூடிய இடமாக இருக்கும். இன்றைக்கு அந்த நாளாக இருக்கலாம் உனக்கு. இன்றைக்கு அந்த நாளாக இருக்கும். இதுக்கப்புறம் நீ அதை குறித்து நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்து நீ வேதனைப்படுறிய அது வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்து கண்ணீர் வடிக்கிறிய கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்முடைய நிந்தையை என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிந்தையை ஆண்டவர் புரட்டி போட்டார். அதே தேவனை தான் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ரெண்டாவது அடுத்து ஒன்று கூட வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. யாரு? அன்னாள் சொல்ற, அழுதுகிட்டு இருந்தவ, துக்கமாய் இருந்தவ, வேதனைப்படுத்தப்பட்டவள், அவமானமாய் பேசப்பட்டவள், ஒதுக்கி தள்ளப்பட்டவ. அவ சொல்றா, இப்போ கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த உடனே அன்னாள் சொல்றா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூர்ந்து இருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்து இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார், என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. என்னை பகைத்தவர்கள், என்னை வெறுத்தவர்கள், என்னை அவமானப்படுத்தினவர்கள், என்னை நிந்தித்தவர்கள், என்னை துக்கப்படுத்தினவர்கள், வேதனைப்படுத்தியவர்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை, என் வாய் திறந்திருக்கிறது. அவர்களுக்கு முன்னால நான் சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், பெருமையாய் பேசக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என் வாயை திறந்திருக்கிறார். அதுக்கு முன்னால் வாய் கூட திறக்க முடியாது. துக்கம் தொண்டை அடைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அவளுக்கு சூழ்நிலை அப்படித்தான்.
ஆனால் இப்போ என் வாய் திறந்திருக்கிறது. என் பிள்ளை இப்போ யாரா இருக்கா? சாமுவேல் யார்? இப்போ என் பிள்ளை ஆலயத்தில் வளருது. என் பிள்ளை கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். எவ்வளோ சந்தோஷம்! என் பிள்ளை கூட கர்த்தர் பேசுகிறாரியா. என் பிள்ளைய கர்த்தர் தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணியிருக்கார். இப்போ வாய் திறந்து பேசுது. எனக்கு எவ்வளவு என் இருதயம் எப்படி சந்தோஷப்படுது தெரியுமா? அதாங்க வாழ்க்கையை கர்த்தர் சூழ்நிலைகளை புரட்டி போட்டால் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் தானாக வரும். அதனால தான் சொல்கிறா. திரும்ப வாசிருமா. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என்னுடைய இருதயம் களிகூர்ந்து இருக்கிறது, சந்தோஷமா மகிழ்ச்சியினால பொங்கி இருக்கிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்புன்றது அவனுடைய வாழ்க்கை. என்னை ஆண்டவர் உயர்ந்திருக்க பண்ணியிருக்கிறார். யாருக்கு முன்னாலெல்லாம் தலை குனிஞ்சி அவமானப்பட்டு நொந்து நான் குனிஞ்சி வேதனைப்பட்டு கிடந்தனோ அவர்களுக்கு மத்தியில் என் கொம்பை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். என்னை அநேகருக்கு மத்தியில் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். என் பகஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இதுக்கு முன்னால் அவங்க வாய் தான் திறந்திருந்தது. இப்போ அவங்க வாயெல்லாம் மூடிருச்சு. இப்போ யார் வாய் திறந்திருக்காரு? என் வாயை திறந்திருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். உம்முடைய ரட்சிப்பு எனக்கு கிடைத்த விடுதலைக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். என் வாய் திறந்திருக்கிறீங்க ஆண்டவரே. சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் என் உள்ளம் திறந்து அநேகருக்கு சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு என் வாயை திறந்திருக்கிறீங்களே. எனக்கு எதிராக பேசினவங்க வாயெல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்கு? அடைபட்டு கிடக்குது. இங்கே புரட்டி போட்டது அங்கே மாறி போச்சு கதை. என்ன அங்கே மாறிட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தால் உன் சூழ்நிலைகளை என்ன செய்வார்? புரட்டி போடுவார். மாற்றுறது வேற, புரட்டி போடுவார். தலைகீழ் அப்படியே ரோல் ஆகிடும், புரட்டி தள்ளிடுவார். அடுத்து ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 40லிருந்து 51 வசனங்கள் வரைக்கும். தன்னுடைய தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்து கொண்டு. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. தாவீது அந்த காத்து ஊரானாகிய பெலிஸ்தேனை கோலியாத்தை சந்திக்க போகிறான். தாவீதுடைய சகோதரமார்கள்லாம் மோஸ்ட்லி இராணுவத்தில் இருக்காங்க, சவுலுடைய இராணுவத்தில் இருக்கிறாங்க, யுத்த வீரர்கள். ஆனால் தாவீது இளைஞன், அவனுக்கு யுத்தம் பண்ண பழக்கம் இல்லை. இவன் யுத்தம் பண்ணுற இடத்துக்கு தன்னுடைய தகப்பனால் அனுப்பப்பட்டிருக்கான். தாவீது போகிறா. அங்கே பார்த்தா கோலியாத்து நின்ன உடனே இந்த சவுலுடைய இராணுவம், தாவீதுடைய அண்ணன்மார்களும் இருக்காங்க இல்லையா, அந்த கோலியாத்தை பார்த்த உடனே பயந்து எல்லாம் ஓடி போயிடுவாங்களாம். ஒவ்வொரு நாளும் இப்படி தான் நடக்கும். யுத்தத்துக்கு எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நிற்பான். அந்த கோலியாத்தை பார்த்த உடனே எல்லாம் ரிவர்ஸில் போயிடுவான். திராணி இல்லை, பலன் இல்லை, தெம்பு இல்லை, தைரியம் இல்லை, போயிடுவான். அந்த சூழ்நிலையில் தாவீது நிற்கிறான். தாவீது நிற்கும்போது அந்த கோலியாத்து திரும்பவும் தேவனை தூஷணமாக பேசுகிறான், சபிக்கிறான். அப்போ இவனுக்குள்ள பொங்குது, தாவீதுக்குள்ள பொங்குது. அவன் போய் கேட்குறான், நான் போட்டுமா அவங்ககிட்ட? சவுல்கிட்ட போனவொடனே அவன், சவுல் நீ இப்படிலாம் போனேன்னு எப்படா? அவன் யுத்த வீரம் பார்த்து ஜெய்யாண்டிக்காக இருக்கான். என் ட்ரெஸ் எல்லாம் இராணுவ ட்ரெஸ் இருக்குது, அதை நீ போட்டு பாருன்னா. தாவீதுக்கு அதாவது ஒரு அப்பாவுடைய ட்ரெஸ்ஸை 5 வயசு பிள்ளைக்கு போட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருந்தது தாவீதுக்கு. ஏன்னா தாவீது இளைஞன், சவுல் நல்ல ஜெய்யாண்டிக்கு உருவம், நல்ல அழகாக நல்ல ஹைட்டாக இருப்பான் ஆள். அவனுடைய இராணுவ ட்ரெஸ்ஸை கொடுத்த உடனே தாவீது போட்டான். வான் ட்ரெஸ்ஸு எனக்கு செட் ஆகாது, எனக்குள்ள ட்ரெஸ்ஸு தான் எனக்கு செட் ஆகும். உடனே எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு இவன் ஆடு மேய்க்கிற ட்ரெஸ்ஸு தான் அவனுக்கு சூட்டபிள். அதை எடுத்துக்கிட்டு கவன் ஒன்று கையில் வச்சுருக்கிறான், எடுத்துகிட்டு ஆற்றுக்கிட்ட ஓட்டானா. ஒரு கவர் வச்சுருக்கான், பேகு. 5 கூழாங்கல் எடுத்து அந்த பேக்கில் போட்டுக்கிட்டு
கோலியாத்துக்கு முன்னால் போய் நிற்கிறான். பார்த்த உடனே இவனுக்கும் அவனுக்கும் 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. அவன் பயங்கரமாக இவனை சபிக்கிறான். நீ நாய் அடிக்கிற மாதிரி கல்லை தூக்கிட்டு வந்திருக்கிற, ஒரு பட்டயம் காணும், ஒன்றும் காணும், கல் தூக்கிட்டு வந்திருக்கியே நீ அடிக்கிறதுக்கு, நானா நாயா? தாவீது பார்வையில் அவன் நாய் தான். அவன் சொல்கிறா, நான் யார் தெரியுமா? யுத்த வீரன், யுத்த வீரன். நீ என்கிட்ட வந்து யுத்தம் பண்ண வர, இராணுவமே பின்னாடி ஓடி இருக்கு அப்படின்னா தாவீது சொல்கிறான். அவன் சொல்கிறா, கோலியாத் சொல்கிறா, உன்னை கொன்று உன் மாம்சத்தெல்லாம் பறவைகளுக்கு போட பார்த்துக்க, இன்றைக்கி நீ சாக போகிறான்னு. தாவீதும் அதான் சொல்கிறான், அது நடக்காதப்பா, ஒன்றை நான் கொல்ல போகிறேன், ஓம் மாம்சத்தை பறவைகளுக்கு மிருகங்களுக்கு போட போகிறேன், இறைய போட போகிறேன். நீ உன் பலத்தை நம்பி வர, நானோ நான் ஆராதிக்கிற தேவனை நம்பி வரேன். கர்த்தர் என்னை நடத்துகிறார், என்ன கூட இருக்கிறார், அவர் தான் என்னை கூட இருந்து செயல்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்தில் நான் வரேன். இப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான். தாவீது பார்த்தான், எவ்வளவு நிந்தனை பண்ணாலும் சரி விடுறதில்ல. உடனே ஒரு கூழாங்கல்ல எடுத்தானா, கவனில் வச்சு விறுவிறுன்னு இழுத்து விட்டானம்மா. கோலியாத்தினுடைய நெற்றியில் போய் அந்த கூழாங்கல் உள்ளே பதிஞ்சு போயிருச்சான், உள்ளே போயிருச்சான். ஒரு இமைப்பொழுதில் நடந்து முடிஞ்ச ஒரு காரியம். கூழாங்கல் உள்ளே போயிட்டான். கோலியாத்தை அப்படியே கீழே விழுந்தான், செத்துட்டான். கீழே விழுந்த உடனே பெலிஸ்தனுடைய இராணுவம் எல்லாம் பயந்துக்கிட்டு ஓடுது. தாவீது கையில் பட்டயம் இல்லையாம், எந்த பட்டயமே இல்லை. உடனே தாவீது ஓடி போய் அந்த கோலியாத்து கீழே விழுந்து கிடக்கிறான் பார், அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி தலையை சவுல் ராஜா கிட்ட கொண்டு போயிட்டான். பாடி அங்கே விட்டு போயிட்டான். கீழே கிடக்கிற தலையை எடுத்துகிட்டு அதுக்கு பேர் இருந்தாங்க, முண்டம், இவ்வளவு நேரம் என்ன பேசிகிட்டு இருந்த, இப்போ பாரு முண்டம், உன்னை பறவைகள்லாம் வந்து சாப்பிட போகுது, உன் ஆளுகள் கூட உன்னை தூக்கிட்டு போகிறது வரல, எல்லாம் எஸ்கேப். ஏன்னா கர்த்தர் தாவீது கூட இருந்ததுனால் கர்த்தர் அந்த தாவீதுக்கு விரோதமான கோலியாத்தை எதிர்ப்பை புரட்டி போட்டார். ஒரே செகண்டில் புரட்டி போட்டார். இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கி ஒரு பெரிய ரட்சிப்பு கிடைச்சது. எல்லோரும் ஓடி போயிட்டாங்க, பெலிஸ்தனுடைய இராணுவம் எல்லாம் ஓடி போயிட்டு. இப்போது தாவீதுக்கு ஒரே பாட்டு புகழுதான். தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும், சகோதரிமார்கள்லாம். இதனால தான் தாவீதுக்கு ரொம்ப கடுப்பாகி போச்சு, ரொம்ப அவனுக்கு மன உளைச்சல். நான் ராஜாவாக இருக்க என்ன புகழாமல் இந்த பயில புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்த பிறகு தாவீதை விசாரிக்கிறான், அவன் யார்? கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றி போட்டா உன்னை பார்த்து இது வரைக்கும் ஏளனமாக சவுலும் அப்படி தான் நினச்சான். சவுலு இப்போ கூப்பிட்டு விசாரிக்கிறான், அவன் யாருடைய பிள்ளை, அவன் யார்? இன்னாருடைய பிள்ளை. ஓஹோ, அப்போ பாருங்க எவ்வளோ பேரு புகழ், எவ்வளோ மேன்மை. என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தியிருந்த எகிப்தினுடைய அந்த நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டார்னா, தம்முடைய ஜனங்களை எல்லாருக்கும் மத்தியில் மேன்மையாக வைக்கணும், எல்லாருக்கும் மத்தியில் அவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும், எல்லாருக்கும் மத்தியில் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் அவருடைய நிந்தையை புரட்டி போட்டார். எதெல்லாம் எதிர்ப்பு வந்ததோ எல்லா எதிர்ப்பையும் கர்த்தர் மாற்றி போட்டார். அதே சூழ்நிலையில் தான் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் உன் நிந்தையை, உன் எதிர்ப்பை, பிரச்சனை, சூழ்நிலைகளை, வேதனைகளை, வியாதியை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? புரட்டி போடுவார், புரட்டி போடுவார், புரட்டி போடுவார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த புரட்டி போடுகிற அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் அதுக்கு தாங்க கொண்டு வந்திருக்கார் உங்களை. நீ எங்கெங்கே போனாலும் சரி, எங்கும் சூழ்நிலையை புரட்டி போடுறதுக்கு ஆள் இல்லை, தொட்டு பார்க்கறது கூட ஆள் இல்லை. இல்லை, கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் உனக்காக நின்று புரட்டி போடுறவர். எகிப்தினுடைய இராணுவத்தை புரட்டி போட்டார்,
பாபிலோனில் நேபுகாத்நேச்சருடைய அந்த அடிமைத்தனத்திலேருந்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்குது தானியேல் புஸ்தகத்தில். தானியேலுடைய காரியம் ஒரு 3 ராஜாக்கள் பேரை சொல்லிட்டு தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. போனவங்க எல்லாரும் அடிமைகளை கொண்டு போகப்பட்டவங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், எஸ்தர், மொர்தெகாய், இன்னும் நெகேமியா, இவங்க எல்லாருமே அடிமைகளை கொண்டு போகப்பட்டவங்க. ஆனால் அங்கே போய் இவங்க தான் ஆட்சி செய்கிற அளவுக்கு மாறி போச்சு காரியம். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி போட்டார். அல்லேலூயா. ஆமாம், சிங்க கேபியில் போட்டாலும் சரி, சூழ்நிலையை மாற்றி போடுகிறவர், புரட்டி போடுகிறவர் அவர் தான். தீயில அக்கினி சூழ்நிலையில் போட்டாலும் சூழ்நிலைகளை புரட்டி போடுகிறவர் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் தான். இன்றைக்கி பாருங்கள், அது ராஜா எல்லாம் எரிகிற சூளையெல்லாம் ரெடி பண்ணிட்டா, தூக்கி போடுற அவனை அப்படின்ட்டான். இவங்க உள்ள எல்லாம் தூச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை தவிர வேறு எதையும் நாங்கள் செய்விக்க மாட்டான்ட்டு தூக்கி கொண்டு போன அவன் ஆள் செத்து போயிட்டார். சோல்ஜர் இறந்து போயிட்டானா. ஆனால் தீயில் விழுந்த 3 பேரும் உயிராக சுற்றிட்டு வராங்க. ராஜா உட்காந்து பார்க்கும்போது அவன் பார்க்குறான், 3 பேர் தானே போட்டோம், கூட இன்னொரு ஆள் இருக்க. யார் அது? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவரே பட்சிக்கிற அக்கினி. அவருக்கு ஒரு அக்கினியா, திருநெல்வேலிக்கே அல்வாவா அப்படின்ற மாதிரி அக்கினிக்கே அக்கினியா. அவரே அக்கினி, பட்சிக்கிற அக்கினி. அவர் இறங்கினார். என் பிள்ளைகளை இந்த தீயோட ஒன்று பண்ண போகுது, இந்த தீயில் எப்படி எரிஞ்சு சாவான், ஓ ஆளு சாவான். கர்த்தர் அந்த அக்கினியில் ராஜா, அங்கே இருக்கிற மந்திரிகள் எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு சூழ்நிலைகளை அப்படியே புரட்டி போட்டார். ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் அங்கே செய்தார். உயிரோடு கூட அந்த 3 பேர் வெளியே வந்தாங்க. அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. 4வது ஆள் யார்? தேவகுமார் மாதிரி இருக்கு. அவனுக்கே ஆச்சரியம், யார் 4 பேர், 4வது ஆள் யாரை போட்டோம்? யாரும் இல்லை. அப்போ அவனுக்கு தெரியுது, இவங்க ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர்னு சொல்லி. அவர் தான் இந்த சூழ்நிலைகளை மாற்றி போட்டிருக்கிறார். அதே போல் தானியேலை கொண்டு போய் சிங்கக்கேபியில் போட்டாங்க. அவன் கர்த்தர் கூட இருக்கார்ல, ஜெபிக்கிறவன் எதை பார்த்தும் கலங்க மாட்டான், பயப்பட மாட்டான். இறங்கிட்டான் உள்ளர, தூக்கி போட்டாங்க. சிங்கக்கேபியில் அனுப்பி அடைச்சி வச்சிட்டாங்க. சிங்கத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. கர்த்தர் சிங்கக்கேபியில் போனாலும் உன் சூழ்நிலையெல்லாம் மாற்றுவார். இதோட சாப்டர் க்ளோஸ்னு மேலே இருக்கிறவங்களாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. தாவீதினுடைய சாப்டர் ஓவர். ஆனால் கர்த்தர் பார்த்தார், சூழ்நிலையை அங்கே ஃபைலையே புரட்டி வச்சிருக்கிறார். இப்போ காலையில் ராஜா ஓடி வரான். தானியேலே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களுக்கு தப்பி வைக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்டுட்டு ஓடி வரான். உள்ளேருந்து ஒரு சத்தம் வருது, ஆம் ராஜாவே. அது ஏன் என்னை தப்பி வச்சாருன்னா, உமக்கு நான் நீதிகேடு செய்யலை, அக்கிரமம் செய்யலை, உமக்கு விரோதமாக எதுவும் செய்யலை, தேவனுக்கு விரோதமாகவும் எதுவும் செய்யலை, பாவம் செய்யலை. ஆகவே தேவன் என்னை தப்ப வைத்திருக்கிறார். சூழ்நிலைகளை நீ சிங்கக்கேபியில் போனாலும் புரட்டி போடுவார். நீ எந்த பாதையில் கடந்து போனாலும் கூட வந்து ஒரு சூழ்நிலை என்ன செய்வார்? புரட்டி போடுவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த காலை ஆராதனை வேளையிலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சூழ்நிலைகளை எல்லாம் புரட்டி போட்டார். ஏன் நமக்கு புரட்டி போடுறாருன்னா, நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு தான். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. அவர் பார்த்துங்க, எத்தனை இடத்துல அவமானப்படுத்தப்பட்டார், எத்தனை இடத்துல நிந்திக்கப்பட்டார், வேதனைப்படுத்தப்பட்டார். அவர் எவ்வளவு அருவருக்கணுமோ அவ்வளவு அருவருப்பான காரியங்களையும் செய்தாங்க. அவ்வளவு வேதனைப்படுத்தினாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. ஆனால் கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட்டார். சிலுவை மரணத்தின் மூலமாய் அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து பரிகரித்தார். அவர் உயிரோடு எழுந்தார் பாருங்க. உயிரோடு எழுந்ததுனால தான் எல்லா சூழ்நிலையும் புரட்டி போட்டார், சரித்திரத்தையே புரட்டி போட்டார்.
சரித்திரத்தை புரட்டி போட்ட சரித்திர நாயகன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு. இத்தனை பரிசுத்தவான்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் புரட்டி போட்டவர், நெருக்கங்களை எதிர்ப்புகளை புரட்டி போட்டவர். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேருடைய சூழ்நிலைகளிலே, உன் பிரச்சனைகளிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் நிந்தையை, என் சூழ்நிலையை, என் எதிர்ப்பை, என் வேதனையை புரட்டி போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் நல்லா அவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா உங்கள் நாவு துதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் வரட்டுமே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் வாய் திறந்து நன்றி சொல்லட்டும். அண்ணால் புகழ்ந்து வாய் திறக்க வச்சார். அண்ணால் வாயை அவருடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை புரட்டி போட்டதினால் மௌனமாயிருந்தா இன்னைக்கு பேச வச்சிருக்கிறார். அவருடைய வாயை திறந்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். மகிழ்ச்சியாய் பேச, சந்தோஷப்பட்டு பேச, கர்த்தருடைய மகத்துவத்தை பேச ஆண்டவர் என் சூழ்நிலையை புரட்டி போட்டிருக்கிறார். இன்னைக்கு நான் விடுதலையோடு கூட இருக்கிறேன், இன்னைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லி என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூர்ந்து இருக்கிறதுன்னு சொன்னது போல உன் இருதயம் கலிகூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். அல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை நல்லா உணர்ந்து எத்தனை சூழ்நிலைகளை புரட்டி போட்டிருக்கிறாரே. எஸ் லார்ட். ரக சந்தனமான கரபதபரதலபரபலபா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எனக்கு அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உன்னுடைய வறுமையாய் எத்தனை ஆண்டுகள் நீ வறுமையில் கடந்து வந்தாலும் உன் வறுமையை புரட்டி போடுகிற நேரம் இது. கர்த்தர் உன் வறுமையை புரட்டி போடுகிறார். கடன் பிரச்சனையில் கிடக்கிற உன்னுடைய சூழ்நிலையை, கடன் பிரச்சனையை புரட்டி போடுகிற இடம், புரட்டி போடுகிற இடம். உன் வேதனை துக்கத்தில் இருக்கிற உனக்கு துக்கத்தை புரட்டி போடுகிற ஒரு நேரம், இடம் இது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது மௌனமாக இருக்க வேண்டாம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி உள்ள வரும்பொழுதே ஜெப சிந்தையோடு கூட வரட்டும். உள்ள வரும்பொழுதே தேவன் மேலே ஒரு நம்பிக்கையோடு கூட உள்ள வாங்க. உள்ள வரும்பொழுதே ஜெபத்தோடு கூட வாங்க. உங்கள் பாரத்தை அவர் மேலே இறக்கி வைங்க. அண்ணாலை போல கர்த்தர் உன் சூழ்நிலைகளை புரட்டி போடுவார், எதிர்ப்பை புரட்டி போடுவார், உன் வியாதியை படுக்கை புரட்டி போடுவார், உன் கடன் சுமையை புரட்டி போடுவார், உன் அவமானத்தை புரட்டி போடுவார். உனக்கு விடுதலை தந்து கர்த்தர் நடத்துவார், உனக்கு விடுதலை தந்து நடத்துவார்.
அநேகர் மத்தியில் நீ வாய் திறக்காம நீ அமைதியாக இருந்திய, உன் சூழ்நிலை உன்னை அமைதியாக்கி வச்சிருக்கு. இனிமே உன்னை பேச வைப்பார் கர்த்தர். இனி உன்னை சந்தோஷமாய் பேச வைப்பார். நல்ல பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். வந்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறாங்க தெரியாத ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிந்தையை புரட்டி போடுகிற தேவன், இந்த நாளிலும் உம்மை நம்பி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய நிந்தையெல்லாம், அவமானத்தை எல்லாம், வேதனைகளை, துக்கத்தை, நெருக்கங்களை, கடன் சுமைகளை, கண்ணீரை புரட்டி போடுவீராக, புரட்டி போடுவீராக. அண்ணால் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே நீர் ஆஸ்வதித்து சந்தோஷமும் சமாதானமும் பெருக செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் தாழ்த்தி பிள்ளைகளை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரசுராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள்